Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. Daily. Taste Daily. Taste the Daily. First time ever home tour சினி உலகம் உங்களுக்காக இந்த வீடியோல காட்ட போறாங்க. கம்ப்ளீட்டா இன்னைக்கு நான் வந்து அதை ஃபுல்லாவே நாங்க டீகோட் பண்றோம். ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. ஆனா ஒரு பாட்டு இருக்கு, ஃபேமிலி பாட்டு. அந்த பாட்டுனா ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே என்ன பாட்டு இது? எனக்கு தெரியாது அந்த பாட்டு. உள்ள வாங்க bro. அஸ்வைலா இங்க வாங்கல. Sharing is caring. I love sharing gifts. சஞ்சீவ் வாலியா ஓகே சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, சம்பாதிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா துபாய் சுத்தணும், மால்டீவ் சுத்தணும் நான் சொல்லிட்டு இருப்போம். நமக்குன்னு ஒரு வீடு, அதாவது நம்ம ப்ரைடா இருக்கணும். எங்கே போனாலும் Dress கோல்டு எடுப்பாங்க, எல்லாமே கோல்டு சாரி ஒரு 4 இருக்கும், கோல்டு சுடிதாரே ஒரு 10 இருக்கும்னு வச்சுக்கோங்க. திரும்ப கடைக்கு போனாங்கன்னா அந்த கோல்டு அடி கையால கோல்டு எனக்கு திரும்பி நான் மனசுல நினைப்பேன், நான் பண்ண மாட்டேன், கண்ணாடி உலக இவங்க கோல்டு போட்டுருக்காங்க. வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அங்கங்கே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கிளிம்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இன்றைக்கி நம்ம ஆலியா அண்ட் சஞ்சீவ் பிரதர்ஸ் ஹோம் டூரை தான் பார்க்க போகிறோம். திஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். ஓ இங்க வந்துட்டீங்களா? சாரி, பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பாருங்க பாப்பா, இவனுக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடவே இல்லை, ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்து நிக்கிறான். பிரியாணிக்காக தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல மதியம் ஏதோ வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். பண்ணிருக்கேன், வாங்க உள்ள வாங்க, உள்ள வந்து பேசலாம். அக்கா ஹவுஸ் வார்மிங்க்கு வந்தது கடைசியா. என்ன உள்ள எப்படியே குளிருது பயங்கரமா. ஹவுஸ் வார்மிங், ஹவுஸ் கூலிங். அப்படியா? சரி, இது என்னக்கா இது? ஏதோ புது விதமான ரோபோ ஏதாதா? இது ஹேர் ட்ரையர், தெரியாது? ஹேர் ட்ரையரா? நம்ம தலை குளிச்சுட்டு வந்து இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். அக்கா இது மண்டே உள்ள போகும் போல இருக்கே. இது என்ன புதுவிதமான ஒரு மிஷின்லாம் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ எஸ் மக்களே, நீங்க ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கடைசி அந்த ஹோம் டூருக்கு நான் வந்துட்டேன். எஸ், என்னென்னலாம் இன்னைக்கு சர்ப்ரைஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி பண்ணீங்கல, அதே சர்ப்ரைஸ் தான். எஸ், அது ஹேர் ட்ரையர் கிடையாது, வந்து ஏர் பியூரிஃபையர். ஹேர் பியூரிஃபையரா? ஆமா, வாட்டர் பியூரிஃபையர் கேள்விப்பட்டிருக்கேன். இதென்ன புதுசா ஹேர் எல்லாம் பியூரிஃபை பண்ணுமா? ஆமா, நம்ம ஊர்ல காத்து கொஞ்சம் பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கனால வீட்டுக்குள்ள கொஞ்சம் நல்ல காத்து சுவாசிக்கலாம்ல எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். ப்ளீஸ் வெல்கம் ஹோம். ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு, எங்களோட வீடை உங்களுக்கு காமிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஹோம் டூர் சினி உலகம் உங்களுக்காக இந்த வீடியோல காட்ட போறாங்க. இந்த வீடியோ வந்து எங்களுக்குமே ஒரு மெமரியா இருக்க போகுது. கண்டிப்பா. அதனால கொஞ்சம் நல்லா அழகா எடுத்து கொடுங்க. அது நீங்க சொல்லவே தேவையில்லை, எப்படி எடுப்போம் கண்டென்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க அதெல்லாம் கரெக்டா எடுத்துருவோம். அது வீடியோ கரெக்டா எடுப்பாங்க, நீ இருக்கிறது தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே. அதான் வரும்போது நீங்க வந்து ஒரு டைம் சொன்னீங்களே, கரெக்டா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்களை பிடிச்ச பாத்தீங்களா? எஸ், அதுதான். வெளியில எல்லாம் பாத்தீங்களா? வெளியில வந்து நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன், அந்த வால்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா சூப்பரா பண்ணிருக்கீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த வால்ல டைல் இருக்குல்ல, ஆமா, அது நேத்து போட்டது. ஃப்ரெஷ்ஷா சுட இறங்கி டைல் மேல ஒரு கிரானைட் இருக்குல்ல, ஆமா, அது இன்னைக்கு மதியானத்துக்குள்ள மத்தியானம் போட்டுதான் சாப்பாடு சாப்பிட்டு கை கழுவிட்டு உங்களை இன்வைட் பண்ணிருக்கோம் வீட்டுக்கு. என்னன்னா நீங்களா வரீங்கன்னு, நீங்க ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு இல்லையா? சோ நீங்க வரும்போது இந்த வீடு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதனால கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெளியில பார்த்துருப்பீங்க, மாளிகை ரெடி ஆயிடுச்சு. அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் நீங்கள் சின்ன இந்த வீடியோஸ்லாம் போடும்போதே நாங்கள் வந்து இது வந்துருச்சு, அது வந்துருச்சு அப்படிலாம் நாங்கள் டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா இன்னைக்கு நான் வந்து அதை ஃபுல்லாவே நாங்க டீகோட் பண்றோம். சூப்பர். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம் என்னென்ன எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ வெல்கம் டு அவர் ஹோம் அண்ட் வெல்கம் டு தி ஹோம் டூர். பிரதர், இங்க ஒரு கதவு இருந்தது, எல்லாம் மூடியாச்சு. உள்ள வர்றது உங்களோட பர்மிஷனோட, வெளில போறது எங்க பர்மிஷனோட. ஆமா, இது எங்களோட வந்து ஒரு பழமொழி எங்க வீட்ல, எங்க ஃபேமிலிக்கு பழமொழி. ஆமா, யாராவது ரிலேஷன்ஸோ ஃபேமிலியோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா சரி கிளம்புறேன் அப்படின்ட்டுவாங்க. நாங்கல ஹலோ முடிஞ்சா கதவு தேடுவீங்களா? உள்ள வர்றது மட்டும் தான் உங்க பிளான், வெளில போறது நாங்க பிளான் போட்டாரா அப்படின்னு சொல்லி இது காதா கேலா அப்படின்றீங்களா? ஓஹோ நைஸ். அந்த மாதிரி கதவை நாங்க மறைச்சிடுவோம். சரி, எங்க அந்த கதவு? கதவு இதுக்கு மேல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து
ஏர்லி மார்னிங் ஆச்சுன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அது எனக்கு புரியுது பிரதர். Light என்ன உள்ள பாஞ்சாலியோட சேலை மாதிரி வந்துகினே இருக்குது இவ்வளவு தூரமா. அது உங்களுக்கு மேல டபுள் ஹைட் சீலிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கர்டன்ஸ் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் நான் இந்த இன்ஸ்டாகிராம் ரெஃபரன்ஸ் சொன்னேன்ல, ஆமாமா, அதுல இருந்து பார்த்து தான் எதுவும். சரி இது எப்படி திறப்பீங்க? இது இழுக்கிறதுக்கு 2 பேர் தேவைப்பட போல ஒண்ணும் இல்ல, இருக்கு. ரிமோட் தான் ஏதோ. இங்க பாருங்க, ரிமோட்டா? ஓபனாதா? ஆமா, அவ்வளவுதான். ஆஹா, அவ்வளவுதான், டோர் கதவு வந்துருச்சு. குல்ஜா சிம் சிம் சொன்னா வந்துரும். பாத்தீங்களா? ஃபுல் வீடியோமே வந்து ஒரு டெக்கியாவே இருக்குது. பந்த் ஹோஜா சிம் சிம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இதுதான் எங்க லிவிங் ரூம். எஸ், லிவிங் ஏரியா. ஆமா, இங்க இருந்தே நீங்க மொத்த வீடியோ இங்க இருந்தே கவர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஒரு ஸ்டார்டிங் இதுவா வந்து ஷான்லியர்ல இருந்து ஆரம்பிச்சோம். அந்த சைனீஸ் பெல் மாதிரி இருக்குது அழகா பாக்குறதுக்கு. ஆக்சுவலி ப்ரோ, இங்க நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் போடலான்னு நான் பெருசா நல்லா 16x16 ஃபீட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோமே, நல்லா பெருசா அப்படியே இப்படி வந்து இப்படி மாலை மேலே தொங்க விடலான்னு பிளான் பண்ணோம். பட் தென் இந்த வீடு நம்ம ப்ரோக்ரஸ் ஆக ஆக இன்டீரியர்ஸ்லாம் பண்ண பண்ண இங்கே வந்து அது போட்டால் செட் ஆகாது, கொஞ்சம் ஆன்டிக் ஃபீல் வந்துடும். இது ஆன்டிக்காக நம்ம எங்கேயுமே டச் பண்ணல, எல்லாமே அல்ட்ரா மாடர்னில் இருக்குது. ஸோ அதனால நம்ம ரிங் லைட்ஸ் பார்த்தோம். ரிங் லைட்ஸ் வந்து ஒரு 11 ரிங்ஸ் இந்த மாதிரி கிளம்ஸியா இருக்கும், அந்த மாதிரிலாம் பார்த்தோம். பட் தென் இது ஒரு ஷாப்ல பார்த்தோன்னா இது யாருமே போடல, எங்கேயுமே நான் பார்க்கல, பெக்யூலரா இருந்தது. அதனால இது அண்ட் இதுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு மேட்சிங் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடமும் ரெக்டாங்கிள், ஸ்கொயர்ஸ், எல்லா இடத்துலயும் பாருங்க. இங்க பாருங்க எத்தனை ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ் சுத்தி சுத்தி. என்னதான் அண்ணன் வந்து தேடி அங்கங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாலும் இதை கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த பீஸு. ஆக்சுவலி இதே வந்து ஒரு 2ஆ வாங்கி போடலாம், ஏன்னா 16x16 ஸ்கொயர் ஃபீட்ல டபுள் ஹைட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இது 2x2 சைஸ்ல போட்டா செட் ஆகாது, 2ஆ வாங்கி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அண்ணா சொன்னா வேணாம், இது ஒண்ணே நமக்கு கிராண்டா இருக்கும் அப்படின்னா. ஸோ அதே மாதிரி போட்டு பார்த்தோம், அமேசிங்கா இருந்தது. அதாவது இங்க இருந்து படுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இல்ல ஆக்சுவலி இல்ல 4 லைட் மாத்தலாம். ஓ, கலர்ஸும் நம்ம மாத்தலாம். இது வந்து நியூட்ரல் டோன். இது ஓகே, இது நியூட்ரல், இது ஒயிட். ஓகே, இது வார்ம். ஓகே. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், டிம். ஆஹா, இது வந்து இப்படியே தான் இருக்கும். நைட் ஃபுல்லாக நான் இதை ஆஃபே பண்ண மாட்டோம். டே லைட் இது ஸ்க்ரீன் எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் இது ஆஃப் பண்ணுவோம். அது வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும். நைஸ் பிரதர். இப்போ மிரர்லேருந்து நீங்கள் இதை பார்க்கலாம், இங்கேருந்து நின்று பார்க்கலாம். எஸ். ஸோ டைனிங்லேருந்து பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் இது ரொம்ப அழகான ஒரு மாஸ்டர் பீஸாக அது அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. அண்ட் சில விஷயங்கள் நம்ம தேடி பிக் பண்ணுவோம், சில விஷயம் நமக்கு அமையும். அப்படி அமைஞ்சது தான் இது. இது எங்கள் ஹவுஸ் வார்மிங்கில் கிஃப்டாக வந்தது. ஓகே. எங்கே ஒரு நல்ல பிளேஸ் வைக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு வால் ஸ்பேஸ் இருக்குது, பட் அங்கே போட்டால் ஸ்க்ரீன் போட்டுருவோம், பார்க்க முடியாது. முதல்ல கதவே தெரியல பிரதர். நீங்கள் அதை போட்டிங்கன்னா அதனால இங்கே மாட்டியாச்சு. ஒரு வாட்டி டைம் பார்க்கும்போதும் நீங்கள் வந்து அந்த பட்டன் அமைக்கி பார்க்க வேண்டியது இருக்கும். அது எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி யூனிட் இருக்கும். நல்ல ஒரு டிவி யூனிட் பெருசாக போட்டு கிளாஸ்லாம் வச்சு, ஷோ கேஸ்லாம் வச்சு, அதில் உள்ள நிறைய பொருளாக வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த கான்செப்டே பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம பழைய வீட்டில் எப்படி ஒரு டிவி கீழே ஒரு சின்ன ஒரு டிவி யூனிட் அந்த மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் இந்த சோஃபா செட்டு வாங்கும் போது இதுக்கு இந்த டிவி இது வந்து ஆக்சுவலி நான் சென்ட்ரல் இருக்க வேண்டியது. ஓகே இல்லையா? அதை தூக்கி சைடில் வச்சு இப்படி வச்சு பார்த்தோம், அழகாக இருந்தது. சரி, இது எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே விட்டுட்டோம். அப்படி இந்த ஜோன் பார்க்கவே ஒரு மாதிரி டெக்கியா இருக்கு. எது குப்பை தொட்டி எது ஊஃபர்னே எனக்கு தெரியல சத்தியமா. இது ஒரு டஸ்ட்பின். ஏதாச்சும் சின்ன சின்ன குப்பை கிடைக்குதுன்னா அது மேலே டஸ்ட்பின்ல போய் போட முடியாது. அதனால இங்க பாக்குறீங்க ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு டஸ்ட்பின் இருக்கும், அங்கேயே போட்டுக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பிரதர், இது ஒரு சின்ன டிவி ஒன்னு நீங்க வச்சிருக்கீங்களா? இந்த டிவி நீங்க பாக்குறதுக்கா தனியா? இல்ல அது குழந்தைங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அலெக்சா. குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு குழந்தைங்க இத கண்ட்ரோல் பண்றதுக்கு அலெக்சா ப்ளே ஹாலோவின் சாங் அப்படின்னா 2 பேரும் பயப்படுவாங்க அந்த ஹாலோவின் பேய் சாங்க்கு. இப்ப பாருங்க ஒரு ட்ரையல். அர்ஷு இங்க வா. அர்ஷு இங்க வா. இன்னும் இவ்வளவு போஸ்ட்ல வரான். இங்க பாருங்க. அலெக்சா ப்ளே ஹாலோவின் நைட் சாங். பக்கத்துல வந்தா தேம்பார் ஓட்டம். அலெக்சா ஸ்டாப். Thank you so much. நன்றி, வணக்கம். So sometimes வந்து குழந்தைங்க நம்மள வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு அப்படினா இந்த அலெக்சா வந்து லைட் டைம்ல காப்பாத்தும். And also நீங்க வந்து இந்த தியேட்டர் செட்டப்லயே வந்து நீங்க இது ஃபீல் பண்ண வைக்கணும்னு இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணிருந்தீங்க. இது வந்து எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹோம் தியேட்டர். ஆக்சுவலி இந்த டப்பா 4 டப்பா இருக்குங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அங்க சோஃபால பின்னாடி 2 இருக்கு. சோ நீங்க அந்த சோஃபால உட்கார்ந்து நீங்க ஒரு நல்ல மூவி போட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் சவுண்ட்ல அப்படியே அதிரும், ஃபுல்லா வீடு ஃபுல்லா அதிரும். அந்த அளவுக்கு தியேட்டர்ல டால்பி அட்மாஸ் அந்த எஃபெக்ட்லயே அதே எஃபெக்ட்
உங்களுக்கு இங்கே கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயேவா? ஆமாம், நீங்கள் அந்த சோஃபாவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். உங்களுக்கு சைட்லேருந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சரி, எல்லாருமே ஹோம் தியேட்டர்னு தனியாக ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. இங்கே நம்ம லிவிங் ரூமே ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம இதே மாதிரி இந்த ஹோம் தியேட்டர் எப்படி பப்பர பேன் ஹாலில் வச்சிருக்கோம், பப்பர pan அதே மாதிரி நம்ம கிச்சனையும் வந்து க்ளோஸ் இல்லாமல் ஓப்பனாக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதை தியேட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டே டைமில் வந்து இந்த ஸ்க்ரீனை நீங்கள் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட போகுது. எல்லா கர்டன்ஸும் இப்போ இந்த கர்டன் வந்து க்ளோஸில் இருக்குது. ஓப்பன்னா யூ கேன் see the outside view. ஓ மை காட், இது மட்டும் ட்ரெடிஷனலான கொடியேத்துற அந்த டெக்னிக்ல வச்சிருக்கீங்க. ட்ரெடிஷனல், இது மாடர்ன் தான். எந்த காலத்துல தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு? அது ரொம்ப கரெக்ட் தான். இது பாருங்க, இது உண்மையாவே அதே தான். நகரமா நான் ப்ளே பண்ணி காமிக்கட்டுமா? வாவ், சீரியஸாவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பிரீமியம் தியேட்டருக்கு போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஓகே, நாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. இது வந்து இதெல்லாம் ரொம்ப ஆசை. எங்களோட லைஃப்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இந்த வீட்டில் நிறைய ஆசைகள் சின்ன வயசுல இருந்ததுல அது எல்லாமே வந்து இங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னதான் டால்பி எஃபெக்ட்ல இருந்தாலும் அந்த நமக்கு பீஸா ஒரு ப்ளஷர் கொடுத்தது இந்த சோஃபாஸ் தான். இதெல்லாம் நீங்க வந்து எப்படி உட்கார்ந்து பார்த்து குதிச்சு பார்த்து தான் வாங்கிருப்பீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இத வந்து செம்மையா தேடினாரு. இந்த மாதிரி பண்ணலாம், வீட்டுக்கு இப்படி பண்ணலாம், எப்படி எப்படின்னு சொல்லி அப்படி தேடினாரு. வேற வேற கலர்ஸ்லாம் யோசிச்சாரு. ஃபைனலா வந்து இந்த ப்ளூ சொன்னார். நான் சொன்னேன், ப்ளூ இங்க ப்ளூ இருக்குங்க, ப்ளூ சொல்றீங்க? அதுக்கு நடுவுல ஒரு சோஃபா வந்து மஸ்டர்ட்ல வேணும். மஸ்டர்ட் ரெண்டுமே சம்மந்தம் இல்லை. அந்த ரெண்டும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் எப்படி இதை போடுறீங்க அப்படின்னு. பட் இது போட்டு ஃபுல்லா அலங்கரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, வாவ், இது கான்ட்ராஸ்டா இருக்கு. நார்மலா இப்போ இது எல்லாமே பேல் கலர்ல இருக்கு. ஓகே, ஸோ பேல் கலர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிளாக் கலர் சோஃபா எல்லாம் போட்டால் மறுபடியும் அதே ஃபேமிலி காம்பினேஷன்ஸ் வேணாம், கொஞ்சம் கான்ட்ராஸ்டா வேற கலர்ல போவோம். இது ஒரு கிளாஸான ஒரு லுக் ஒன்று. இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சது. ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்காகவே நான் இந்த ரக் எல்லாம் போட்டு. என்னன்னா இவங்க என்ன இன்டீரியர் பண்ணாலும் சில கலர்ஸ்லாம் இருக்கு, அதுக்குள்ளேயே வந்து அந்த மேட்டரை பண்ணுவாங்க. அப்போ என்னவோ அது கரெக்டா ஒரு பாஷ் லுக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்கும் நம்ம சோஃபாஸ்க்கும் லைட்டா அப்படியே மேட்ச் லைட்டா இல்ல, ஹெவி பெர்ஃபெக்ட் மேட்ச். நீங்க பாருங்க, அந்த கலரும் இதுல இருக்கு, மஸ்டர்ட் கலரும் இருக்கு, ப்ளூ இருக்கும். இதுல என்னன்னா ஒரு டச் வேணும் அப்படி. இப்ப பிளவுஸ்ல எப்படி வந்து லாஸ்ட்ல மட்டும் அந்த டச் கொடுப்போம் அந்த பைப்பிங் வச்சு, அந்த மாதிரி சாரிக்கு பிளவுஸ் மேட்ச் ஆகிற மாதிரி சோஃபாக்கு இந்த வீடு மேட்ச் ஆகிறதுக்காக அதை பாத்தீங்களா ப்ளூல ப்ளூ அண்ட் அந்த அந்த ஃப்ரேம்ஸ் வந்து அந்த சோஃபாக்கு மேட்சான்னு சொல்லி வாங்க. எனக்கு நிறைய அந்த வால்ஸ் ரொம்ப பிளெயின் வால்ஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் அது வைக்கிறேன்னு சொல்லும் போதே அம்மா கூட வேணாம் அது கொஞ்சம் பிளெயின் வால்ஸ் தான் இருக்கட்டும், நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க, நல்லா இல்லைன்னா எடுத்துடலாம் அப்படின்னு வச்ச பிறகு சூப்பரா சூட் ஆயிடுச்சு, அப்படியே வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த அவங்க ஊர் பெயிண்டிங்ல தான் அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது இருந்தோன்னா அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது வந்து ஃபுல் ரிக்ளைனர் சோஃபா. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, கேஷுவலா போய் உட்காந்து அது பாட்டு பின்னாடி தூக்கி போடுது. என்ன வச்சிருக்கீங்க? வயர் கனெக்ட் ஆயிருக்காது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான சோஃபா. டிஃப்ரெண்டான சோஃபா. ஆமா, என்னன்னா நீங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு கொண்டு வந்து மாட்டி நீங்க யூ கேன் யூஸ் இட். ஓ, ரெக்லைனருக்காகவா? அக்கா அந்த 1 மணி நேரம். ஓ, அதுதான் இது ஆக்சுவலி எலக்ட்ரிக் தான், பட் பேட்டரி சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து மாட்டிக்கலாம். ஓகே, எங்க வேணா கொண்டு போய் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அவ்வளவுதான், இங்கேயே படுத்துக்கலாம். இது வந்து என்னோட ஸ்பாட். நான் எப்பவுமே இங்க தான் உட்காருவேன். தி கிங் சீட். மக்களே உட்காருவேன், தூங்கிடுவேன், இங்கே தூங்கிடுவேன். இது வந்து ஆக்சுவலி இப்ப சும்மா இருக்கும்ல, இந்த சோஃபால சும்மா தான் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விங் பண்ணிக்கலாம், நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் வேணா, எப்படி வேணாலும். அக்கா வசந்தனுக்கு ஓனர் மாதிரி வாங்க காட்டக்குன்னு. ஆக்சுவலி ரெக்லைனர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதெல்லாம் ரெக்லைன் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. பிகாஸ் எல்லாருக்குமே செட் ஆகாது இல்லை, எல்லாருமே கம்ஃபர்டபுளாக உட்கார மாட்டாங்க. அதனால எனக்காக சொல்லி ஒன்று வாங்கினா தப்பா இருக்குங்கிறதுனால ரெண்டு யாராவது கேட்டாங்கன்னா அங்கே தான் ஒன்று வாங்கி போட்டுருக்கேன், நீ அங்கே போங்க. திஸ் இஸ் மை சீட். திஸ் இஸ் ஆக்சுவலி மை சீட். இங்கே தான் நான் உட்காருவேன். ஷோ கேஸ் அது நமக்கு அமையவே இல்லை. நம்ம எல்லாமே இந்த வாழ்ற எல்லாமே குட்டி குட்டி வீடு. அவார்ட்ஸ் நிறைய இந்த ஃபீல்டுக்கு வந்து அவார்ட்ஸ் நிறைய வாங்கினதுக்கப்புறம் அவார்ட்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு இடம் நமக்கு இல்லைன்னா எப்படி? அந்த வீட்டில் பழைய வீட்டில் ஒரே ஷெல்ஃபில் இருந்தது, அதில் எல்லாமே
கன்ஜஸ்டடாக வச்சிருந்தோம். கம்மியாக வச்சிருந்தோம். நிறைய அவார்ட்ஸ் நாங்கள் வைக்கவே இல்லை, எல்லாமே எல்லாம் உள்ளே ஜம்ப் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இங்கே வந்து அதுக்கு எல்லாமே நம்ம ஷோ கேஸில் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இது பிரம்மாண்டமான ஒரு ஷோ கேஸ் பண்ணோம். அந்த மாளிகையை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு இன்னமும் சூப்பரான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் இங்கே மட்டும் இருக்காது, இந்த ஸ்டாண்டில் இருக்கும். விஜய் டிவி அவார்ட்ஸ், சன் டிவி அவார்டு, அது அந்த ஸ்டாண்டில் இருக்கும், இந்த ஸ்டாண்டில் இருக்கும். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவார்ட்ஸ் இருக்கும். அவார்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் வாங்கின அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்க்கா. ஒரு வீட்டையே நிரப்புற அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அங்கங்கே, அதாவது ஒரு அடங்காம. அதுதான் இன்னும் இருக்கு, அதெல்லாம் வரும்போது நம்ம ஸ்டாண்ட் செஞ்சு பண்ணி போயிட்டே இருக்கணும். என்ன நிறைய அவார்ட்ஸ் வரும் ஆப்வியஸ்லி. அதுதான் இந்த மாளிகை கட்டின மாதிரியே இருக்கு ஆக்சுவலி. இது மேலும் அழகுபடுத்துறதுக்கு நீங்கள் உங்க வாங்கின அவ்வளோ அவார்ட்ஸ் சுற்றி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமா நான் நோட் பண்ணேன், அதுக்கு நடுவில் அழகாக க்யூட்டாக வந்து ஒரு குட்டி மீன் தொட்டி எல்லாம் வச்சு இருக்கீங்க. என்ன புது மெம்பர்ஸ் இதெல்லாம் சொல்லவே இல்லை எங்ககிட்ட. புது அப்டேட்ஸ் வந்திருக்கு சொல்லுவாங்க. யார் பேர்ல வச்சிட்டீங்களாக்கா? அது பேர் வந்து நம்ம வெளியில வச்சிருக்கோம். 4 மரம் இருக்குல்ல, 4 மரத்துக்கு பேர் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு, ஒன்னு ரங்கிலி, இன்னொன்னு ரங்கிலி, ஓகே, இன்னொன்னு லோலா, இன்னொன்னு சூப்பு. இந்த வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல, அது என்ன மேட்டர் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஃபிஷ் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு யாருமே கிஃப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இதான் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆச்சுன்னு சொல்லி இங்க இருக்கவங்க ஒருத்தவங்களே தேர்ந்தெடுத்து நான் அதை கிஃப்டா கொடுத்து நானே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தம்பி கிஃப்டா கொடுத்து அந்த கிஃப்ட் வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம இங்கே வச்சு வளர்க்க சொல்லி அடம் பிடிச்சி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கு. டெய்லி கரெக்டா ஃபுட் எல்லாம் போட்டு ப்ராப்பரா பாத்துக்கிறாங்க. நேற்று கூட அடம் பிடிச்சி நான் கூட்டிட்டு போய் 2 ஃபிஷ் வாங்கிட்டு போட்டாங்க உள்ள. பெரிய அவார்டு இதுதான். எஸ், அதை பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணுமே. எங்கள் அப்பா இது வந்து சன் டிவியில் எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெஸ்ட் ஹீரோ அவார்டு கொடுத்துட்டு, அதுவும் ஆடியன்ஸ் ஓட் பண்ணி செலக்ட் பண்ண ஹீரோ, ஃபேவரட் ஹீரோ, அந்த டைட்டில் கொடுத்துட்டு இது எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா இப்போ இல்லை, அவர் கையிலேருந்து வாங்கின மாதிரி ஒரு அவார்டு. இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நேவி. அது பாவம் தெரியாம யாரும் பண்ணிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் தானே, எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ள தானே. அப்பா இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால அந்த பிரசன்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த வாலையே வந்து ஆக்சுவலி அது ஒரு மெமரி வால் மாதிரி கிரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் இது வந்து மோஸ்ட்லி பாப்பு வாங்கின அவார்ட்ஸ் தான் இருக்கும். இல்ல இவங்க வாங்குனதும் இருக்கும். எல்லாமே ஈக்குவலா நான் சொல்லக்கூடாது. ஐயோ நிறைய அவார்ட், எல்லா அவார்டும் மிக்சடா தான் இங்க இருக்கு. எனக்கு அவார்டு கொடுத்தும் போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்ட அவார்டு ஒன்று இருக்கு. இது அண்ணே நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் யூ. நானா? ஆமா, பாருங்க அவங்க செரிஷ் பண்ண பயங்கரமா ஹாப்பியா பயங்கரமா செரிஷ் பண்ண இது நினைக்கிறேன். ஆமா, குயின் ஆஃப் டெலிவிஷன். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது கொடுக்கும்போது. சரி, பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் ஹீரோயின் அதெல்லாம் எல்லாரும் கிடைக்கிறது, எல்லாம் வாங்குறோம். ஃபேவரட் ஹீரோ அந்த மாதிரிலாம். ஆனா குயின் ஆஃப் டெலிவிஷனுங்கும் போது அது ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் ஹீரோயின் ராணி. அப்படி இல்ல ஓகே ராணிங்க. அவங்க வந்து அவங்க மீன் பண்ணனும் அவசியம் இல்ல. அந்த அவார்டு ஒரு 10% எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். அந்த அதுக்காக நான் ஹாப்பி ஆயிக்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் வந்து பிளான்ஸ் எல்லாமே நிஜமான பிளான்ஸ் தான். நான் ஆக்சுவலா இது எல்லாமே டெக்கரேட்டிவான ஒரு பிளான்ஸ் தான் நினைச்சேன். ஆனா இல்ல நிஜம். அது வந்து லக்கி பேம்பு மேல இருக்குது. லக்கியா? அது ரொம்ப குட்டியா இருந்தது, இப்போ அவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. இது ஸ்னேக் பிளான்ட், அது ஸ்னேக் பிளான்ட். இதுமே குட்டியா தான் இருந்தது, இப்போ இது இப்போ வளர்ந்துருச்சு. வளர்ந்துருக்கு. ஆமா, ஸ்டுடியோ 1 டிஷ்ல வாசி. நானும் ஆலியா வந்து அவங்க குயின் ஆஃப் டெலிவிஷன் வாங்கும்போது நான் ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ அவார்டு வாங்கினேன். இது வந்து ஃபேமிலிக்கு ஒருத்தவங்க வந்து ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுத்தாங்க. சோ திருஷ்டி படாம இருக்கணும்ன்றதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா வந்து ஃபுல்லா கபோர்ட்ஸ், ஸ்டோரேஜ்லாம், ஷூஸ்லாம் வைக்கலாம். ஓகே, அத கேக்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் எங்க தான் வச்சிருக்கீங்க? கண்ணல மாட்ட மாட்டீங்க. புதுசு யூஸ் பண்ணாத ஷூஸ் புதுசு யூஸ் அங்க தான் இருக்கா? ஓகே, லாக் பண்றா கைக்குள்ள. மேலும் மேலும் உங்களுக்கு இதெல்லாம் இடம் பத்தாதுன்னு தெரியும். பத்தல, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அவார்ட்ஸ் வைக்கிறதுக்கு பத்தாம இங்க ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதுலயும் பிளான்ஸ் வச்சு அழகா அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி அங்கேயும் இருக்கு. ஆமா. ஸோ அது என்னன்னா, இந்த சங்கனுக்கும் அந்த மேல பிளாட்ஃபார்முக்கும் ஒரு செப்பரேஷன் வேணுங்கிறதுக்காக தான் அங்க ஒரு ஸ்டாண்ட் பண்ணிருந்தோம். இது ஆக்சுவலி ஸ்பெஷல். இது என்னன்னா, இந்த ஏரியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டுல ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். கிட்ட வந்தாதான் லைட் ஏற மாதிரி இருக்கும். தூரத்துல இருந்து பாக்குறோம்னா எவன்டா லைட்டே போடுறா அப்படிட்டு இருக்கும். ஆமா, அந்த மாதிரி எல்இடி லைட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு லேயர் இருக்கும். ஸோ நீங்க ஸ்விட்ச் போட்டோன்னா அந்த லேயர் ஃபுல்லாவே நீங்க அது லைட் பர்ன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுல வந்து லைட் உள்ள இருக்கும், சுத்தி வந்து அந்த பிளாக் கலர் ஆன்டி கிளர்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க நின்று இந்த லைட் பாத்தீங்கன்னா அது எரியற மாதிரியே ஃபீல் கொடுக்காது.
ஸோ அதனால நம்ம அந்த ஸ்பாட் மட்டும் தான் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் லைட்ஸ் இது அதை இங்கே வாங்கி போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் சில ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். அது அங்கே நின்று அந்த கதை விட்டு நின்று எடுப்பேன். எனக்கு இந்த கர்வ் ஸ்டெப்ஸு அண்ட் இந்த ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும். நான் பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இங்கே நிற்க வச்சு தான் எடுப்பேன். ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ்லாம் வச்சு இந்த கிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் பார்த்து கிடைக்கல, அதனால கிடைச்ச வரைக்கும் நல்லா இருக்கு. அந்த இது வந்து என்னன்னா ஸ்டெப்ஸ்ல இருந்து நீங்க கீழே வரும்போது இங்க ஹேண்டில் நார்மலா வச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஹேண்டில் பதிலாக வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அது லிஃப்ட்டுக்கும் ஸ்டேர் கேஸ்க்கும் செப்பரேஷன் இருக்கட்டும் சொல்லி தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணோம். நம்ம தான் வாங்கின அவார்டுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. இதெல்லாம் கேண்டில் ஸ்டாண்டு இது. ஆமா, இது நீங்க இதெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சு இது மூணுமே இந்த மாதிரி நீங்க வச்சு பற்ற வச்சீங்கன்னா அது ஒரு டிசைனே ரொம்ப அழகா. வீட்டுக்குள்ளேயே வந்து கேண்டில் லைட் டின்னர் வரைக்கும் எல்லாத்தையும் செட்டப் வீட்லயே இருக்கு. ஸோ ஹேண்டிலுக்கு ஹேண்டில் ஆயிடுச்சு, ஷோ கேஸ் ஆயிடுச்சு. வில்லா கட்டுறோம், வில்லால லிஃப்ட் இருக்கணும். ஏன்னா அம்மா அவங்க ஏஜ் வந்து பார்த்துட்டு அவங்க ஸ்டேர்கேஸ் ஏற முடியாது, கஷ்டப்படுவாங்கனால லிஃப்ட் அவங்களுக்கு தான் போட்டது. ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது நாங்களும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி கிரானைட்டு லூவர்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். ஃப்ளூட்டட் பேனல் இது பேர். ஸோ இந்த பேனல் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் இதே பேனல் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர்லையும் இதே பேனல் இருக்கும். ஸோ அந்த கண்டினியூஷன் இருக்கட்டும். இது எங்கேயோ நான் ஹோட்டலில் ஏதோ லாபியில் பார்த்தேன். ஓகே. அது எனக்கு இங்கே பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்களா? அது மொத்தமாக ஒரு வீடியோ மாளிகையாக எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சிருவேன் ப்ரோ. எனக்கு பிடிச்ச விஷயம்ல அது பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் ஃபீல் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் உண்மையாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்களேன். உண்மையாகவே நான் தான் சொல்கிறேன்ல, இது ஒரு மினின்னு இல்லை, இது ஒரு மாளிகையே தான். மாளிகை இல்லை, உங்களுக்கு அந்த ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா லாபியில் நீங்கள் நின்று லிஃப்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் கீழே நின்று அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நீங்கள் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு உள்ளே வந்தோடனே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு உள்ள ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஹோட்டலோட அது பெருசு. அது நம்ம அவ்வளோ பெருசுக்கு நம்ம வீடு கட்டினா மெயின்டைனும் பண்ண முடியாது, கட்டவும் முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ்ல நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இது பண்ணது தான் இந்த இடம். வெல்கம் டு आवर மொட்டை மாடி. ஸோ எஸ் மகளே, எக்ஸ்க்ளூசிவான டெரஸை வந்து இப்போ வந்து நாங்கள் டெரஸ் டூர் பண்ண போகிறோம். இங்கே வந்து நிறைய பார்ட்டிஸ், வைபிங் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாம் கலந்து இருக்கிற ஒரு இடம் இதானே? எஸ், கரெக்டா? போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு அப்படியே போங்க. ஏன்னா கீழே அவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வைப் ஆயிடுச்சு மக்களே. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, வாங்க. ஸோ டெரேஸ்ல வந்து இதுதான் அந்த பியூட்டி பார்ட். நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டூர்ல. உங்களோட வீடு நல்லா தெரிஞ்சது எனக்கு. அது என்ன ஒண்ணுனா இது இருக்குல்ல, அந்த காத்து இப்படி தான் வரும். விண்ட் ஆன் மை ஃபேஸ். நான் வந்து ஆலியாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பாப்பு பயங்கர எந்துல இருக்கு. நான் கீழே இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். நெத்து சுட்டி ஓட்டியா இல்ல, நான் தான் பார்த்துட்டு என்ன பேச விட மாட்டேன். என்னன்னா கட்டினது உங்க ஐடியாவா இருந்தாலும் அனுபவிக்கிறது என்னன்னா வீட்டுக்கு கீழே நீங்க பார்க்கும்போது அந்த லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் எல்லாமே ஒரு அல்ட்ரா மாடர்ன் டிசைன். அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணோம். எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரெஃபரன்ஸ் தான். குட்டி ரோபோ வேற வச்சிருக்கீங்க வாசப்படி. ஆமா, ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் கீழே மாத்திட்டேன். ஸோ மேலே டெரஸ் வரும்போது ஒரு வில்லேஜ் லுக் இருந்தால் நல்லா இருக்கும். வில்லேஜ்ல ஒரு நல்ல ஒரு கியூட்டான ஒரு கெஸ்ட், அந்த மண்மனம் மாறாத அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி ஓடு, இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் ஓடு. இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி. செட்டிநாடு, ஓ மை காட், அந்த மாதிரி வில்லேஜ் ஃபுல்லா கேரளா ஸ்டைல் ஓடு, பாட்டி வச்ச ஆடு, அந்த மாதிரி பாட்டி. ஓ, ஆடு டான்ஸ், சாஃப்ட் டைஜஷன் ஓடு. ஓ மை காட், சூப்பரா இருக்கு. இல்ல ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம இப்ப பிரைவேட்டா இருக்குல இந்த ஸ்பேஸ், எதற்கு இங்க இருந்து உள்ள வர முடியாத மாதிரி ஃபுல் நெட் கவர் பண்ணிட்டாங்க. சோ இது எதுக்காக பண்ணதுன்னா எந்த புறாவும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக போட்டது. ஸோ எனி டைம் நீங்கள் மேலே வந்தால் உங்களுக்கு ஒரு சேஃப்டியும் இருக்கும், யூ கேன் என்ஜாய். இப்போ குழந்தைங்கள்லாம் மேலே வந்தாங்கன்னா அவங்க டாய்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். எல்லா வண்டிகளும் இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, பஸ் இருக்கு, கார்லயே ஒரு 4 விதம் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த நாளைக்கு உனக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. ஆமா, அவங்க அம்மா வந்து மதியான நேரத்துல ஃப்ரீயா இருந்தாங்கன்னா 2 பேர்த்து கூட்டு வந்துருவாங்க. இங்க 3 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஓ, அவங்க எல்லாம் பைக் ஓட்ட, கார் ஓட்ட. இதுமே பக்கா வாஸ்துபடி தான் பண்ணிருக்கு. டெரஸ்ல இருந்தாலும் இந்த குபேரம் உள்ள ஹைட்டா இருக்கணுங்கிறதுக்காக அது ஒரு மேடு பண்ணிருக்கு. ஓகே, அங்க குபேரர் வராரா? இல்ல ஏன் சிலையை கூட தர வச்சிருங்க. அந்த ஹைட் வரும். அது வந்து அந்த இடம் வந்து ஹைட்டா இருந்தா வந்து வாஸ்துபடி வந்து
அதனால அதை ஹைட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த வீட்லயே வந்து ஹைட்டான பார்ட் அதுதான். அண்ட் ஆல்சோ அங்க அக்னி மூலங்கள்ல அங்க கிச்சன் இருக்கு, ஸ்லாப். நீங்க அங்க பார்பிக்யூ போட்டு உட்காரலாம். அண்ட் அது ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டைனிங் எல்லாமே அங்க பண்ணிக்கலாம். டெரஸ்ல வந்து நிறைய பேர் டெரஸ் கார்டன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, நமக்கு கார்டன் மாதிரி பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு டைம் இல்லை. அதனால நமக்கு டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் மாதிரி வைக்கலாம். அண்ட் ஹேங்கிங் பிளான்ஸ் வச்சா ரொம்ப கியூட்டா இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணி ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா மணி பிளான்ஸ் தான் ஹேங் ஆயிட்டு இருக்கும். ஆமா. அண்ட் இது ஒரு பிளான்ட் வகை. இது பேர் எனக்கு இது எங்க ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் நான் இதை பார்த்து இருக்கும். இது ஒரு டெக்கரேட்டிவ் பிளான் தான். ஸோ இதை வச்சு அது அழகா லைட் கொடுத்தா கியூட்டா இருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருக்கு. காத்தடிச்சதுன்னா செம்மையா ஆடுவது. அந்த காத்து சத்தத்துக்கு அது ரொம்ப அழகா இருக்கும். சைனீஸ் பெல் வந்து அங்க மாட்டியிருக்கும். இது 24/7 அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அடிக்கல. ஏன்? காத்து நீங்க வந்திருக்கனால. காத்துக்கு பதிலா நீங்களே ஏன் சொல்லுங்க? நம்ம மைக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல. ஐயோ, இது நான் வச்சிருந்து எடுத்து போட்டுட்டாரு. சரி, ஓகே. எஸ் மக்களே. ஆனா வந்து நார்மலா பாத்தீங்கன்னா அது அடிக்கிறது கீழே வரைக்கும் கேட்கும். டீச்சர் எல்லாம் கேட்பாங்க, என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கனால இன்னும் அந்த பார்ட்டி முடியல அப்படின்னு கேட்டு இருந்தாங்களா? மேபி நைட் கொஞ்ச நேரம் ஆன பிறகு அது அடிக்க ஆரம்பிக்கும். காத்து வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு நான் கீழே போடணும், அது அடிக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். அடுத்து எங்க கூட்டு போலாம்? அடுத்து வேற கீழே போயிடலாமா? கிச்சன் போயிடலாமா? கீழே போயிடலாம். சாப்பாட்டுக்கு போயிடலாம். வாங்க. எங்க போறோம்? இங்க எங்க? இங்க ஓகே. என்னதான் நம்ம கிட்ட வந்து இவங்க இருந்தாலும் இந்த கிச்சனை வந்து இன்னும் சூப்பரா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒருத்தங்க. ஹலோ வந்துட்டேன். அப்புறம் பேச பாருங்க. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? ஸ்டோவா? ஓகே, திஸ் இஸ் ஸ்டவ். லைட். திஸ் இஸ் லைட். ஓகே, லைட். ஓ, சமைக்கும் போது அதான் புரியுதுங்களா? சிக்கி அதானக்கா? ஜூஸ். இது ஜூஸ். இது என்னது? ஜூஸ். ஜூஸ் இது எப்படி? ஓ, அதுல போடணுமா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி உள்ள போட்டா ஜூஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட். This is juice. இது This juice. is coffee. காஃபியா? இதுல காஃபி. டீ? Yes, tea இது. டீயும் அதுல பாதி போட்டுக்கலாம். இது கரெக்ட் தான். இது பிரியாணி. பிரியாணியா? பிரியாணி. என்னது? பிரியாணி. ஓ, ப்ரௌனி. இதா பிரியாணி. பிரியாணி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க நினைச்சேன். பிரியாணி. ப்ரௌனி தான். ஆலியா பிசினஸ் பண்றாங்கல. ஆமாமா. ப்ரௌனி தி சோல். இது ஓ, இது என்னது? குக்கு. மூட்டை கோல் மாதிரியே மிஷின் அதானே இது? ஐல என்னது இது? எதுக்கு பண்ணுவோம்? ஜூஸ். ஓ, ஜூஸ்ல வந்து மூட்டை பச்சி கொண்டு போ. இது வாட்டர். இது வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே. இது கிளாஸ். ஓ, this is full glass section. Okay. This brownie. Brownie அதெல்லாமே. Yes. இது என்னது இது? இது பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் எல்லாம் இருந்தது. இது வந்து பட்டர்லாம் தடவுவாங்க. ஓ, ஓகே. வெண்ணெய் பண்றது. சோ இங்கலாம் சாமா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கோம் நாங்க. வேற என்னங்க? இங்க இதுக்குள்ள எல்லாம் போலாமா? மக்களே எல்லாம் ஓடி வாங்க. அக்கா, என்னது இது? ரெண்டு முட்டையை திருடி வச்சிருக்கீங்க. ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? அது ப்ரௌனிக்கு. ப்ரௌனிக்காக மறைச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல அவதான் இது ஒளிச்சு வச்சிருக்கா. நீ எடுத்து வச்சிருக்க. அப்ப யாருக்கு இது ரெண்டு முட்டை தனியா? சரி விடுங்க, முட்டை தானேங்க. முட்டை இருந்துட்டு அசோக்கு. சரி, இது கீழே கீழே அம்மா கலீஜா. ஆஹா, சரி முட்டையை விட்டுறலாம். அது என்ன மைசூர் பாக்கு ஒளிச்சு வச்சிருக்கீங்க தனியா? இல்ல, அம்மா உன்னை திரும்ப போட்டு கொடுப்பாங்க. இது யாரு வச்சா? இது வந்து இதுவுமே இவதான் வச்சது. ஓ ஆமா, அவ பாருங்க உங்க கையில இருந்து புடிங்கி வைக்கறா. ஓகே, சோ பேசிக்கா வந்து நாங்க முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட கிச்சன் டூர் எல்லாம். ஏய், கிச்சன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. எவ்வளவு பாத்து கட்டிட்டு இருக்க. இது விஷயம் அது துஷின் முடிச்சு. ஏய் அடி நீங்க பார்த்து செதுக்கி கட்டின ஐலண்ட் கிச்சன் வேற இது. இந்த கிச்சனுக்கு கலர் பிளாக் அண்ட் ப்ரௌன் வந்தது காரணம் வந்து எங்க அம்மா தான். இந்த கிச்சன் என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பிரிட்டிஷ் கிரீன்ல பண்ணணும்னு ஆசை. ஸோ ஒரு மாதிரி பெக்யூலியரா இருக்கும், அது கிரீனுக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அண்ட் இது ஸ்டோன் வந்து ஒயிட் தான் போடணும்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். கிரானைட் வந்து ஒயிட் போடணும். ஒயிட் கிரானைட். ஆமா, ஏன்னா காம்பினேஷனா நீங்க வந்து பிரிட்டிஷ் கிரீனை வந்து கிரீனும் இந்த ப்ரௌனும் பண்ணியிருந்தேன். ஸோ அது அம்மாக்கு பிளாக் வேணும். அம்மா பிளாக் பண்ணணும். ஒன்று பிளாக்ல மேட்டு இல்லை கிளாஸி பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது எங்களுக்கு கிளாஸி ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த பிளாக் இங்கே வந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் நீங்கள் அந்த பழைய வீட்டில் ரொம்ப சின்ன கிச்சன் தான். உள்ளே போனோடனே கிச்சன் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் இருக்கணும் டேபிள் சொல்லிட்டு இதை பார்த்து நான் அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். எங்கே அந்த கவுண்டர்லேயே வச்சு சுட சாப்பிடலான்னு சொன்னீங்களே. இதோ நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. ஆஹா, தோ இருக்கு.
இப்படி உட்காந்துட்டீங்கன்னா ஆ இங்க வந்து நம்ம குக் பண்ணுவோம். உங்க என்ன தோசை வேணுமா, ஓகே ஆம்லெட் வேணுமா, இல்ல வேணுமா அந்த புரியுது. சொல்லி காமிக்கிறோம். டைலாகா ஸோ இங்க குக் பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடுப்போம். நீங்க அங்க வச்சு பிளேட் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் முக்கியமா இந்த கிச்சன்ல வந்து நின்று சமைக்கிறதுக்கு எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இது ஒரு மாதிரி வைபான இடமா இருக்குல்ல, ஜாலியா பேசி. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல வந்து ஆமா, மோஸ்ட்லி நாங்க ஃபேமிலி எல்லாம் கீழே உட்காரவே மாட்டோம். ரொம்ப ஹார்டா தான் கீழே உட்காரோம். லைக் ரொம்ப ரேரா தான் உட்காரோம். இங்க தான் இருப்போம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது இங்க எல்லாம் இங்கே தான் இருப்போம். எல்லாம் இங்கே தான் டைனிங்ல இங்கே அப்படி உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அப்படி பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த கர்டன் நீங்க ஓப்பன் ரிமோட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும் சென்சார்ல. டைரக்டா நீங்க லேக் பார்க்க முடியும் இங்க இருந்து. இந்த ஸ்டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒயிட் கிரானைட். இது மேன்மேட் கிரானைட் சொல்லுவாங்க. ஓகே, இது நேச்சுரல் ஸ்டோன் கிடையாது. இது மேன்மேட் கிரானைட் சொல்லுவாங்க. ஒயிட் போடணும் ரொம்ப ஆசை. ஒயிட் ஏன் நம்ம போட மாட்டாங்க மோஸ்ட்லி வீட்டில் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் தான். நான் இது வந்து கல்ல நான் வாங்கும் போது மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் தான் ரொம்ப கடினமான. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணி அங்கேயே அப்புறம் தொடச்சி பார்த்து தான் வாங்கினேன். நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா 10 minutesக்கு மேலே நம்ம வச்சுக்க போகிறது கிடையாது. டக்குன்னு விழுந்துச்சுன்னா அதுக்கார மசாலா தொடச்சிருவோம். ஆல்சோ நீங்க எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஆனால் பட் ஸ்டில் இவ்வளோ வந்து வீடு கட்டுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. அது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். நமக்கு ஒரு தாட் இருக்குது. ஓகே, நம்ம வீடு வந்து ஒரு 3 star 4 star கேட்டகரி அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால் ஒரு லாபி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும், ஓப்பன் கிச்சன் வைக்கணும். இதெல்லாம் நமக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே இதை வந்து லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணாதான் வரவங்களுக்கும் பார்க்கும்போது ஓகே சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்கப்பா வீடு அப்படிங்கும் போது. வீடு வந்து நான் சொல்லுவேன் பாப்பு கிட்ட, வீடு எப்போவுமே நம்மளோட ப்ரைடு. பாப்பு சஞ்சீவாலியா ஓகே சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பாப்பு சொல்லுவோம்? கண்டிப்பா துபாய் சுற்றணும், மால்டீவ் சுற்றணும் நான் சொல்லிட்டு இருப்போம். நமக்குன்னு ஒரு வீடு, அதாவது நமக்கு ப்ரைடாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு நமக்கு அப்புறம். அதனால அது நம்ம பார்த்து ரெடி பண்ணுவோன்னு சொல்லி தான் ரொம்ப பெருமையாக நான் அப்பப்போ என்னை பற்றி நானே வந்து ஃபீல் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த வீடை டீவியேட் பண்ணி ஆர்கிடெக்ட் பண்ணுறது நான் தான். அண்ட் இன்டீரியரும் நம்ம வந்து ஃபுல்லாக இன்டீரியர் என்னென்ன வேணும். இப்போ இந்த இடத்துல வந்து டபுள் டோர் வேணும், அது வந்து சாஃப்ட் க்ளோசர் வேணும். இந்த மாதிரி எல்லாமே இந்த மிரர் வந்து ஓப்பன் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணது நான் தான். ஸோ இந்த ஐடியாஸ் வந்து எனக்குள்ளே வந்தது கிடையாது. நான் ஆப்வியஸாக நான் காப்பி தான் அடிக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய இன்டீரியர் பார்த்து பேஜஸ்லாம் பார்த்து நான் காப்பி தான் அடித்து தான் பண்ணுறேன். அது காப்பி அடித்தா அது கரெக்டாக அடிக்கணும். ஆக்சுவலி அதான் நீங்கள் சொல்ல மாதிரி தான் ஒரு கிரியேட்டிவிட்டி அதுலேயுமே இருக்கணும். காப்பி அடித்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் என்ன? அதை பற்றி ஞாபகப்படுத்தாதீங்க, விடுங்க. அப்போ காப்பி அடிச்சு ஃபெயில் ஆயிருக்கா எக்ஸாமில்? ஐயோ உண்மையில வெளியே வருது. பட் ஸ்டில் பிரதர், நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்களா, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட் மூமெண்ட். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இது ஒரு பெரிய ஒரு கோட் மூமெண்ட் தான். கண்டிப்பாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சென்னைக்கு நாங்கள் வரும்போது எங்கள் ஃபேமிலியை வந்து 4 லட்ச ரூபா தான் எடுத்து வந்தோம். ஒரு லீஸ் வீட்டில் தான் இருந்தோம். இன்றைக்கி இந்த வீடு வந்து நாங்கள் 2009 இங்கே வந்தோம். 14-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளால இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடிஞ்சது அப்படின்னா தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு எங்களை லவ் பண்ணுற மக்கள் எல்லாத்துக்கும், எங்களுக்கு வேலை கொடுத்த டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அப்புறம் என் பாப்பு இன்னொன்று என்னன்னா, இந்த கிட்ஸ் 2 பேரும் அந்த பிங்க் ரூம் வந்து இவங்க ஆசைப்பட்டு கலர் அதை அடிச்சு கொடுத்தாச்சு. அந்த கர்டன் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இங்கேருந்தே நீங்க கிட்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஐ அம் வாட்சிங் யூ. எஸ், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்றாங்க, எது பண்றாங்க. பிங்க் ரூம் நம்ம ரிவ்யூ பண்ண போறோமா? எஸ் மக்களே, நம்ம அடுத்து நம்ம பிங்க் ரூம் தான் பார்க்க போறோம். பாப்பா டைனிங் முடிக்கலையா? இது முடிச்சிடலாம். டைனிங் சொல்லுங்க போங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபுட்டு டேபிள் மேலே படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பயங்கர இமேஜினேஷனில் இருந்தேன். அதெல்லாம் பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம இங்க இருந்து பேசணும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. எஸ், ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஃபேரி டீல்ல வர மாதிரி இந்த லாங்கா அந்த சொன்ன மாதிரி இப்போ இருக்கா? எஸ், எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கு. இது நான் முட்டை டைனோசர் காலத்துல ஏதாவது சுகரா இதுக்குள்ளயா? இது நானும் பாப்புவும் ஹனிமூனுக்கு மால்டீவ்ஸ் போகும்போது முட்டை வாங்கிட்டு வந்தீங்களா? சூப்பர். அது ஆக்சுவலி சால்ட் பெப்பர் போடுறது. இங்க பாருங்க, இங்க ஒட்ட இருக்கா சால்ட் பெப்பர். அது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும்ல, நல்லா இருக்கு. இந்த மால்தீவ்ஸ்ல வாங்குனது. இதெல்லாம் என்னக்கா காய வச்சிருக்கீங்க? ஓ சூப்பர். இப்படி இது நீங்க ஃப்ராக்ரன்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அது அப்படியே லாங் லாஸ்டிங்காக அதில் இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ்க்கா? நான் கூட நைஸாக பேசிக்கிட்டே அப்படியே கேஷுவலாக சாப்பிடலாம் போல நினச்சி. நல்ல வேலை சாப்பிடலை. நல்ல அரோமா இருக்கும் உள்ள. ஓகே.
கேண்டில் ஓகே ஃபைன். ஸோ எஸ் பிரதர், இந்த டேபிள் அண்ட் இதை பற்றி எல்லாம் சொல்லுங்க. டைனிங் ஸ்பேஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்ததே கிடையாது. நாங்கள் வந்ததுலேருந்து பாப்போம். உங்கள் வீட்டில் இல்ல டைனிங் டேபிள் கிடையவே கிடையாது. இது வந்து இட்டாலியன் மார்பிள். இது அதில் இது ரொம்ப ஹெவி, ரொம்ப ஹெவி. இது ஓகே 8 சேர்ஸ் உள்ள ஒரு டேபிள். ஸோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்லே சொல்லியிருப்பேன் இங்கே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. ஆமாம், அப்போ என் மைண்ட்ல இருந்தது வேற டேபிள். ஆனால் இது பார்த்தோன்னே இது பிடிச்சி போச்சு. இது போட்டே ஆகணும்னு பிளான் பண்ணி அடித்தோம். ஆனால் இது தூக்கிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 15 பேர் இருப்பாங்க. 15 பேர் தூக்குறது. டைனிங் டேபிள் தூக்கவா? கொஞ்சம் தூக்கி பாருங்க. 1 2 3 4 5 அத்தனை சேர்ஸ் இருக்கும். 8 சேர்ஸ். 2 3 4 5 6 7 8. ஏய் 8 சேர்ஸ் அதேரா. இப்போ வந்து நான் இதை தூக்க போறேன், பாக்குறியா? என்னங்க இல்ல ஏதோ சாப்பிட்டதுல மூக்கு வருது நினைக்கிறேன். மார்பிள் இது. ஆஹா, அப்ப எப்படி பிரதர் இது நிக்குது? அதுதான் இது வந்து ஒரு அதான் சொன்னேன் 15-16 பேர் எடுத்து வந்தாங்க. அந்த என்னதான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருந்தாலுமே நமக்கு டைனிங் ஸ்பேஸ் தனியாக ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இப்போ சமீபத்தில் இப்போ தான் ஒரு 10 days பிஃபோர் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு அப்போ நான் சொன்னேன் இது ரொம்ப செமையான ஸ்பாட்டாக இருக்குது. இது நம்ம வந்து இந்த மாதிரி உட்காந்ததே கிடையாது. ரெஸ்டாரண்ட்ஸில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் ஒன்றா. வீட்டில் இப்படி ஒரு ஸ்பேஸ் நம்ம உட்காந்து சாப்பிட்டதே கிடையாதா. ஸோ அன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க? ஆமாம், ஃபோட்டோ. அண்ட் ஆல்சோ இந்த ஏரியாவில் எனக்கு ரொம்ப முக்கியமாக பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அழகை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்ற கண்ணாடி தான். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆனோம். இந்த மிரர் வந்து டைனிங்கில் ஒரு வால் ஃபுல்லாக பிளெயின் வால் இருக்க போது அந்த வாலில் ஃபுல்லாக மிரர் போடணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அந்த மிரர் இப்படி தான் இருக்கணும்னு நான் டிசைனும் பண்ணிட்டேன். அதான் ஃபுல் சைஸ்டு மிரராக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து ஸ்டடி பண்ணவங்க அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க இது ரொம்ப பாசிட்டிவ் வைப். இது டைனிங்ல வந்து இந்த மிரர் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய சாப்பாடு அதிகரிக்கும், ஃபுட் வந்து மல்டிபிள் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால வாஸ்துபடி இது மிரர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வாஸ்து பார்க்கல. ஆக்சுவலாக இந்த வீடு ஃபுல்லாக வாஸ்து. நம்ம பார்த்தோம் அந்த எல்லாமே வந்து கிச்சன் ப்ராப்பராக இருக்கும், பெட்ரூம் ப்ராப்பர், எல்லாமே வாட்டர் சம்பு எல்லாமே வந்து ப்ராப்பர் வாஸ்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு 85 to 90% ஷுவராக இந்த வீடு வந்து ஃபுல் வாஸ்து. ஸோ இதே நமக்கு அமைஞ்சது. அது நீங்கள் ஆனால் எதிர்ச்சியா நீங்கள் பண்ண போய் நான் இன்ஸ்டாவில் பார்த்த ரெஃபரன்ஸ் தான் அதில் ஒன்று தான் இது. ஓகே. அது வந்து வாஸ்துல பாசிட்டிவ் சொல்லும் போது நான் ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் எஸ், அது முக்கியமாக பெருசாக தெரியும். நான் அதுக்காக தான் போட்டேன். ஆமாம். ஸோ அவங்க ஃபுட் மல்டிபிள்ங்கிற போது அந்த கான்செப்ட் நான் போல. நான் இது போட்டால் வீடு இன்னும் உங்களுக்கு பெருசாக தெரியும் அப்படிங்கிறதுனால போட்டேன். இன்னொரு விஷயமா இருக்கு, சாப்பிடும்போது கூட பசங்க ரூமை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நடக்குதா? அப்போ இந்த 3 சீட்டும் உங்களுக்கு தானா? இல்லை, இதுதான் என்னோட சீட். நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். ஓகே, திஸ் இஸ் மை சேர். ஆல்வேஸ் இட்ஸ் யுவர் சேர். வாவ், நைஸ். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து என்ட்ரன்ஸை பற்றி நம்ம பேச மறந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்து நீங்க சுத்தி இருக்குது பிளான்ஸ், வீட்ல அவ்வளோ பிளான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 100 பிளான்ஸ் இருக்கு. எல்லாமே உண்மை பிளான்ட் தான். அண்ட் இட்ஸ் ஆக்ஸிஜன். ஆமா, பிளாஸ்டிக் கிடையாது. இது பிளாஸ்டிக் கிடையாதா? பிளாஸ்டிக்கா? எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் டா. அதுல ஏதோ நடுவுல ஓட்டை எல்லாம் போட்டு அதுவும் பிளான்ட் தான். அதெல்லாம் இதெல்லாமே ஆக்ஸிஜன் கிவிங் பிளான்ட்ஸ். ஓட்டை நாங்க போட்டு வச்சிருக்கோம். இது வந்து ஸ்னேக் பிளான்ட். இதுவும் ரொம்ப ஏரை பியூரிஃபை பண்ற பிளான்ட். அது கேள்விப்பட்ட அங்கேயே போயிடுவோம். ஈசிஆர்ல போய் பார்த்து செலக்ட் பண்ணி வந்தது நான். இதெல்லாம் வெத்தலை. தொட்டு பாருங்க. வெத்தலை இல்லையா அது? தொட்டு பாருங்க. புடிங்கிறாதீங்க. புடுங்க மாட்டேன். உண்மையான பிளான்ட் எல்லாமே. எவ்ரிவன் ஆர் ஒரிஜினலா? இந்த பிளான்ட்ஸை மெயின்டைன் பண்றதெல்லாம் என்ன தம்பி நிர்வானும் என் டிரைவர் பிரேம். ஓகே. 2 பேரும் 2 நாள் ஒன்ஸ் கண்டிப்பா தண்ணி வாட்டரிங் எல்லாம் பண்ணிடுவாங்க. இது வந்து என்னன்னா ஜல்லிக்கரண்டி அதானே? அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இது எல்லாமே ஆக்சிஜன் கிவிங் பிளான்ஸ். இதெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிச்சனுக்கும் டைனிங்க்கும் ஒரு பார்ட்டிஷன் வேணும் நான் தான் வந்து ஆசைப்பட்டேன். எஸ், ஆனா அன்னைக்கு இந்த பிளான் இல்லவே இல்லையே. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் அன்னைக்கு இந்த பிளான் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் வார்மிங்லயும் இல்லை. ஆமா, கீழே நீங்க லிவிங் ரூம் போனீங்கன்னா அங்க ஒரு ஷோ பீஸ் இருக்கு. பெருசா ஆமா, அவார்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஷோ ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ அவங்க கிட்டே சொல்லி இது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்ல நான் வந்து ஆக்சுவலி ஷேப்ல வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஓகே. அது அங்க கிச்சனுக்கும் டைனிங்கும் ஒரு செப்பரேஷன் இருக்கட்டும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். இது ஒரு தனி ஒரு இது மாதிரி செக்ஷன் மாதிரி இருக்கட்டும். அதுல ஃபுல்லா பிளான்ஸ் வைப்போம். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அண்ணா வந்து சரி அது ஏன் அப்படி ஃபினிஷ் பண்ணணும், அங்கதான் ஃப்ரிட்ஜ் பிளாக் கலர்ல இருக்கு, மேட்ச் ஆயிடுச்சு,
எல் ஷேப்ல பண்ணிக்கலாம் சொன்னனால எல் ஷேப்ல பண்ணி ஃபுல்லா பிளான்ஸ் வச்சிட்டோம். பழைய வீட்ல பாத்தீங்கன்னா அந்த குட்டி வீட்லயே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆமா, இந்த வாட்டி ஃப்ரிட்ஜ் வந்து இந்த வீட்டுக்கு மேட்ச் ஆற மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குல்ல பிளாக்லயே, அதனால ஃபுல் பிளாக்லயே. இது ஃப்ரிட்ஜா? நான் கூட ஏதோ பீரோ புது ஸ்டைல் போல. ஓவரா பண்ணாத. இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும். இதுல அமுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரிட்ஜுமே வந்து ஃப்ரீசர் ஆயிடும். ஃபுல் ஃப்ரிட்ஜுமே. ஆமா, நம்ம பால் எல்லாமே அப்படியே கட்டி மாதிரி ஆயிடும். ஆமா, அதுக்கப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணிட்டா ஃபுல் ஃப்ரிட்ஜுமே ஃப்ரிட்ஜ் ஆயிடும். இது என்ன பிரமாதம். இன்னொரு ஐட்டம் இருக்கு, வாங்க அங்க போலாம் வாங்க. ஃப்ரிட்ஜ் அப்போ அடுத்து கிரைண்டர். இல்ல கிரைண்டர் இல்ல, இங்க பாருங்க. இப்படி எடுத்து இப்படி தண்ணி குடிக்கிறோமா? ஆமா, இல்ல தண்ணி வேணுமா? அம்மா பேர் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு நம்ம தொலைக்கவே வேணாம். தொலைக்க வேணாமா? இதுல வச்சிட்டு இது மூடிட்டு இப்படி ஆன் பண்ணிட்டு அதே தொலைக்கிறோம். சாமான் தொலைக்கும் மரிய மிஷினா? ஆமா ஆமா. வாவ், ஃபேண்டாஸ்டிக். பாபு, டிஷ் வாஷர் நீங்க உண்மையாவே இதுவரை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அத செஞ்சு வர காமிச்சேன். எஸ், லைவ் எக்ஸாம்பிளோட பாத்துப்பீங்க மக்களே. இல்ல இப்படி இதெல்லாம் எனக்கு வீட்ல இடம் இல்ல, சோ இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால டிஷ் வாஷர். இன்னொன்னு நான் ஒரு ஹோட்டல்ல பாத்திருக்கேன். ஓகே. சோ இந்த மாதிரி கபோர்ட்ஸ்லாம் கிச்சன்லயே பண்ணி, கிச்சன் கபோர்ட்ஸ் கீழேயே வந்து டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின், துணி இப்போ லைக் வாஷ் பண்றதுக்கான ஒரு பேஸ்கெட் அதெல்லாம் வைப்பாங்க. லாண்ட்ரி பேக். அந்த பேஸ்கெட் வந்து அங்கே வரும். ஓகே. ஸோ இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய பேஸ்கெட் அங்கே வருது. ஸோ இது வாஷிங் மிஷின். நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டூல் சொல்லியிருப்பேன் பாப்பு கூட, இதெல்லாம் கிச்சன் அப்படின்னு. ஸோ கிச்சன் வந்து அவ்வளோதான், அந்த எல் ஷேப். அந்த இதுதான், இது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதுக்குள்ள தான் ஸ்டோரேஜ். மேல ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கீங்க. இது எப்படி இந்த வாசல் மட்டும் இருக்கு, எப்படி மேல போவீங்க? இது ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது பாருங்க, ஃபுல்லா அந்த ஸ்காட்ச் பிரைட் ப்ரொவிஷன்ஸோட. ஓகே, உள்ள ஃபுல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனா உண்மையாவே விஷயம் பிரதர், நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது இவங்க வந்து இதை வந்து பார்த்ததுல இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை, அது நான் அதை கொடுக்கணும்னு நினச்சிங்க. ஆனா எல்லா குடும்ப பெண்ணுக்குமே இருக்கிற ஒரு பெரிய வந்து ஒரு டாஸ்கே இதுதான். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், சரி வெளியே போய் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறமா கூட ஒரு சவுண்ட் ஒன்று கிச்சன்ல கேட்டுக்கிட்டே இருக்கும். டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நிறைய பேர் அவாய்ட் பண்றதுக்கு தான். நீங்க எதுவுமே அங்கே வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே தூக்கி இதில் போட்டு நீங்க அந்த லிக்விடை போட்டு சாத்திட்டீங்கன்னா நல்லா சூடா வாஷ் பண்ணி அந்த சூடா இருக்கும் பாத்திரம் எல்லாம், அப்படியே பாக்டீரியா ஃப்ரீ. இது வந்து என்னன்னா நம்ம இப்போ வைக்கிறோம்ல, அதுவே வாஷும் பண்ணிட்டு நம்ம இப்போ நம்மளா கையில வாஷ் பண்ணா கூட முட்டை ஸ்மெல்லாம் கூட அந்த பாத்திரத்துல தங்கிரும். பட் இதுல வந்து செம்ம ஹாட்டா வாஷ் பண்ணிடும். ஸோ எந்த ஸ்மெல்லும் இருக்காது, அப்புறம் ஈரமே இருக்காது, அப்படியே ட்ரையா இருக்கும். அப்படியே எடுத்து உள்ள வச்சிடலாம். ஏங்க அது வாஷிங் மிஷின்ல தானே ட்ரையர்லாம் இருக்கும், இதுல ட்ரையரும் வந்துருச்சு. ஆமா, இதுல அதே வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ நீங்க உள்ள போட்டு டக்குனு மூடி டப்புன்னு எடுத்து டப்புன்னு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஈஸியா இருக்கும் இது. பட் ஆக்சுவலி வந்து வீட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் சில பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது எங்க ஸ்டாக் வச்சிருக்கோம்னா அடியில, இங்க வாயில. அதுக்கு வந்து ஐலா தான், ஐலா இறக்கி வச்சுட்டு. ஓ, இது வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன சமைக்க போறோம், என்ன தேவை, உப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஐலா வாட் இஸ் தட்? அவளோட தான். ஓ, உன் ஐட்டம் மட்டும் கரெக்ட்டா காட்டிடுறேன். சரி, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ். இது வாவ், மேங்கோ பாத்தீங்களா? சீசனே இல்லனாலும் எங்க வீட்ல மேங்கோ இருக்கு. ஆமா, இது ஒரிஜினல் தானக்கா? ஒரிஜினல் மேங்கோ அவ. ஓகே. வாட் இஸ் திஸ்? கியூட். இது மட்டும் என்னது? கிவியா? அவ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரூட் பாஸ்கெட் தான் அவ பேரு. அவ்வளவு சாப்பிடுவா ஃப்ரூட். இது வந்து வெஜிடபிள்ஸ் ட்ரே. ஓகே. பொட்டேட்டோ. இது சொல்ல பாருங்க, இது என்னது? டிமேட்டோ. சின்ன வெங்காயம். ஆப்பு, நீங்க சொல்லவே இல்லை, நீங்க வெச்சிங்க, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். எனக்கு இங்கதான் டவுட் வருது. சரி, எல்லாம் சமைக்கிற ப்ராப்பர்ட்டி, அது என்ன அங்கங்க ஒரு ஸ்நாக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அங்க பார்த்தா மைசூர் பாக்கு, இங்க பார்த்தா சிப்ஸ். அது எங்கங்க எந்த ஊர்ல தேங்காய் வச்சிருக்கிற டப்பா? அது எல்லாமே கிட்ஸ் எட்டி எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக. எட்டி எடுத்துட கூடாது, அடியில வச்சிருக்காங்க. ஈஸியா எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக ஒளிச்சு வச்சிருந்தோம். ஏன்னா இல்ல, இங்க கொஞ்சம் வச்சிருக்கோம். அவ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவா. ஸ்நாக்ஸ் சென்டரா நீங்க? கண்ட்ரோல் பண்றதுக்காக. நைஸ். இல்ல, இது திறக்க மாட்டேங்குது. ஆமா, திறக்காது. ஐயா, ஓபன் பண்ண முடியாது. எப்படி வருவே? ரூமுக்குள்ள எப்படி வருவே? சோ இது எங்களோட பெட்ரூம். இது பிரைவேட் ஸ்பேஸ். உங்களுக்கு பிரைவசி இருக்கணும்ங்கறதுக்காக
நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் ஓபன் பண்ண முடியும். என்னோட ஃபிங்கர் பிரிண்டர்ல தான் போக முடியும். ஏங்க ஏதோ எங்க சினிமா தியேட்டர் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி கிரீன் கலர்ல பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஓகே கேட்டேன், பாப்புக்கும் ஓகே சொன்னாங்க. ஸோ கிரீன் பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க அந்த சின்ன வீட்லயே பார்த்துருப்பீங்க, பெட்ரூம்ல ஒரு பெரிய டிவி போட்டிருப்பேன். ஆமா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 65 inches டிவி வாங்கி போட்டிருக்கோம். ஓ மை காட். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஹேபிட் ஆயிடுச்சு. தூங்கும் போது ஒரு படம் பார்த்துட்டு தூக்கம் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு தூங்குவேன். அது ஹேபிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இங்கே வரும்போது ஹாலில் தான் டிவி இருக்கணும், பெட்ரூம்ஸ்லாம் வேணாம், ஏதாச்சும் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம்னா ஹாலில் வந்து உட்காந்து பார்த்துக்கலாம் பிளான் பண்ணோம். பட் இங்கே வந்து தூங்கும் போது நமக்கு என்னடா ஒரு டிவி நல்லா இருக்குமே தோணுச்சு. டக்குன்னு 65 inches துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களே வந்து தியேட்டர்லயே வந்து உங்களுக்கு பெட்டு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க வந்து படம் பார்க்கலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. இந்த ஸ்கிரீனு, இந்த பெட்டு, அதுவும் இந்த 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 சைஸ்ல டிவி பார்க்கும்போது எனக்கு அப்படிதான். நீங்க அந்த வீடு வரும்போது அந்த வீடு 10க்கு 10 தான் பெட்ரூமு. அதில் ஒரு 2 feet ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணிட்டோம். ஸோ 8க்கு 10 அந்த சைஸ் பெட்ரூமில் என்னங்க தானா போகுது? ஏய் தானா இல்லை, அது இங்கே ரிமோட் இருக்கு. ஓஹோ, ஸோ 5 ரிமோட் இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பெட்ரூமை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல எத்தனை ரிமோட் இருக்குன்னு எடுங்க, முதல்ல எல்லாத்தையும் எடுங்க. என்னங்க இது, என்ன ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு, உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகாது? ஆமா, அந்த ரிமோட் எங்க? இது வந்து டிவியோட ரிமோட்டு. ஓகே, இது ஏசி. ஏசியோடது வெள்ளை கலர்னால ஏசி தான். இது இந்த ஸ்க்ரீனோட ஓ, இதோடதா? ஓ மை காட். இது நீங்க ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பேக் வரணும்னா பேக் கொண்டு வந்துடலாம். அண்ட் யூ ஹேவ் a beautiful திறப்பு விழாலாம் வருமே அதுதானே? ஆமா. அண்ட் இது வந்து ஹோம் தியேட்டர். பெட்ரூம்ல ஒரு ஹோம் தியேட்டர் இருக்கு. டால்பி தானா? அதோட ஊஃபர் தான் அங்க இருக்கு. ஊஃபர் அது நான் கூட ஸ்டூல் நினைச்சேன். அது இன்னும் செட் பண்ணல. அங்க கபோர்டு வந்து அது மாதிரி செட் பண்ணனும். சோ அதனால கொஞ்சம் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. செட் பெண்டிங்ல இருக்கு. ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கு உள்ள. ஓகே, அதுக்கான ரிமோட் இது. இது வந்து காரோட கீயா? இல்ல, இது ஃபேன் ஓடிட்டு இருக்கா? ஆமா. இது ஆஃப் பண்ணா ஃபேன் ஆஃப் ஆயிடும். இத முதல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க. வீட்ல ஒண்ணு வாங்கி போடணும். ஏப்பா பாரா அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிச்சு. நல்லா தூங்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணு. ஃபேன் போய் ஆஃப் பண்ணு. அதுவே கடுப்பா இருக்கும் பாப்பு. எவ்வளவு பெரிய கடுப்பு தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தூங்கி பாப்பு காலையில பாப்பு போய் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இங்க இருந்து நம்ம ஃபேன் ஸ்லோ ஹை எல்லாமே பண்ணிக்கலாம். 1 level 2 level எல்லாமே ரிமோட்லயே. தயவு செய்து அது எங்க வாங்குனீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. கபோர்டு, வார்ட்ரோப் இருக்கு. இந்த பாருங்க, சிட் அவுட். பாத்தீங்களா? உட்கார்ந்து காலையில டைம்ல இப்ப திறக்க கூடாது, நல்லா தெரிஞ்சிரும். சோ காலையில டைம்ல அந்த லேக் வியூ பண்ணி இங்க இந்த சிட் அவுட்ல உட்கார்ந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நல்லா ஆரம்பிக்கலாம். எஸ், சூப்பர். ஆனா நீங்க தான் half an hour மேல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்களே? ஆமா, இங்க ரெஸ்ட் எடுப்போம். குளிக்கலனா இங்க, குளிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன். எல்லா உண்மைகளும் கக்கிய இதான் அந்த பிங்க் ரூம் ஃபார் பேபி. இங்க வந்துட்டானா? சோ எஸ், ஆமா, நாங்க பேபிஸ் எங்களோட ரூம் அப்படிதான் இருக்கும். வைபா அந்த ஏரியாக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆமா, எஸ், இது அவங்க கோட்டை. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா பிங்க்ல பண்ணிருக்கோம். ஆமா, ஆனா பேபி டாய்ஸ்லாம் இங்க இருக்காது. அது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். அவங்க எப்போ வந்து விளையாடுவோம் அப்ப குடுப்போம், திருப்பி எடுத்து வச்சிருவோம். பாருங்க, ஒரு டாய்க்கு எவ்வளவு சண்டை போடுறது. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஆனா ஒரு பாட்டு இருக்கு, ஃபேமிலி பாட்டு. அந்த பாட்டுனா 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியா? என்ன பாட்டு இது? தெரியாத பாட்டு. உள்ள வாங்க ப்ரோ. ஐலா இங்க வாங்கல, இந்த பாட்டு பாடலாம். இங்க வாங்க ஐலா, சீக்கிரம் வா ஐலா. ஏய், இதெல்லாம் புதுசா இருக்கு, எனக்கு தெரியல. என்னமோ பேசுங்க. ஐயோ, அஷு இங்க வா. அஷு கண்டென்ட் எல்லாம் அது என்ன பாட்டுன்னா நீங்க பார்த்தாகணும். அஷு வரலண்டா. வரலண்டா. ஓகே, சரி, டீசன்ட். என்ன பாட்டு சொல்லுங்க பாப்பு. வந்துட்டா அஷு வந்துட்டா. குட் பை. இங்க வா, இப்படி வா. 2 பேரும் சேர்ந்து sharing is caring பாட்டு பாடலாமா? Sharing is caring, sharing is caring, sharing is caring. I love sharing kids. அவ்வளவுதான். நான் கூட ஃபேமிலி பார்ட்னர்னே சூரியவம்சம் மாதிரி நினைச்சிட்டேன். அந்த மாதிரி. இப்போ என்னன்னா இவங்க சண்டை போடுவாங்க. அப்ப இந்த பாட்டு பாடினா அப்படியே ஷேரிங் இஸ் கேரிங் இந்த பாட்டு. அதனால இந்தாங்க நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆயிடுவாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் வளர்ந்த பிறகு அஷு கேட்பான், இது ஏன் ரூம் கிடையாதா, எனக்கு பெயிண்ட் கிடையாதா கதையில அப்படின்னு கேட்பான். அது கேட்கும்போது நம்ம அப்ப மாத்திடுவோம். பாதி அவங்களுக்கு பாதி இவங்களுக்கு. பாதி. ஸோ எஸ், இந்த பிங்க் ரூம்ல வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச இல்லாட்டி மேல ஒரு ரூம் கட்டிடுவோம். அவ்வளவுதான். பார்ட்டி இப்போ நிறுத்துங்க, அதோட நிறுத்தி அதை வந்து ஒரு ரூமா கூட கட்டிக்கலாம். ஸ்டில் எனக்கு இந்த பர்சனலா இந்த ரூம்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூம், ஐ மீன் விஷயமே வந்து இந்த கிளாஸ் தான். ஆமா, அதை பத்தி சொல்லுங்க. எஸ்,
எங்க அம்மா உட்காந்துருக்காங்களா? ஆமா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் மம்மி. ஸோ இங்க இருந்தே பார்த்துக்கலாம். ஐலா அம்மிக்கு ஹாய் சொல்லு. ஹாய். என்னதான் மம்மி வந்து குக்கிங்லாம் முடிச்சுட்டு டயர்டா வந்து சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அங்க இருந்தும் இங்க ஒரு கண்ணு வச்சுக்கலாம். கிச்சன்லயே வேலை பார்க்கலாம், இங்கே ஒரு கண்ணு வச்சுக்கலாம். சூப்பர். அது இல்லாம இந்த சாண்டியரோட ஒரு பக்கா வியூ வந்து இங்க இருந்து கிடைக்கும். நம்ம பெட்ரூம்ல தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே ஐலா, அக்ஷு, என்னது, ஆலியாது எல்லாமே அந்த ஒரு கபோர்ல தான் இருந்தது பெட்ரூம்ல. இங்க வந்து இவங்களுக்கு செப்பரேட்டா கபோர்ட் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இவ்வளோ ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் எங்களோட vlogல. அப்போ வந்து நான் கேட்டேன் ஐலாக்கு இந்த வீடு பிடிக்குமா அந்த வீடு பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன், பழைய வீடு. அப்போ ஐலா வந்து இந்த வீடு தான் பிடிக்கும் அப்படின்னா. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அது வந்து அந்த வீட்டில் எனக்கு தூங்குறதுக்கு பெட்டே இல்லைல்ல, நான் சோஃபால தான் தூங்குவேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்படி உருது நல்லா பேசுவா அவ சொல்றா. அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. உண்மையாலுமே அவள் லிவிங் ரூமில் சோஃபாவில் தான் தூங்குவாங்க அம்மாவும் இவளும். அந்த சோஃபா வந்து நைட் ஆச்சுன்னா பெட் ஆகிடும், அப்புறம் காலையில் ஆச்சுன்னா சோஃபா ஆக்கிடுவோம். அது வேறு வழி இல்லை, அப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தோம். அண்ட் இதில் வந்து அவளுக்கு பிங்க் ரூம் இருக்குது, அதில் அவளுக்கு தனியாக பெட் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பிங்கா மட்டும் இல்லை, பியூரா லைக் பெட்டு கூட பிங்க், பெட்டு கவர், பெட்டு பில் இங்கே ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வரீங்கங்கிறதுனால எல்லாம் ஏற கட்டி வச்சிருக்கு, எல்லாம் உள்ள போட்டு மூட்டை கட்டி வச்சிருக்கு. இங்க அந்த ஸ்டோர் ரூம் பாத்தீங்களா, அந்த கிச்சன் ஸ்டோர் ஏரியா, அங்கெல்லாம் ஃபுல்லா இவங்க டாய்ஸ் தான். நீங்க போன பிறகு அதெல்லாம் வேணும் அடம் பிடிப்பாங்க, எடுத்து போட்டு இங்க ஃபுல்லா இங்க தான் இருப்பாங்க அவங்க மேக்ஸிமம். அம்மாவில இருந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு நான் கேட்கணும். பிகாஸ் அந்த ரூம் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன், அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கிறது அவங்க மட்டும் இல்லை, நாங்களுமே ஆவலா தான் இருக்கோம். என்ன மக்களே, அவங்க அம்மாவோட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அவங்க தான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாயாலே. ஏன்னா பழைய வீட்டில் அம்மாவுக்குன்னு ஒரு ரூம் இருந்தது கிடையாது. அம்மாவுக்குன்னு ஒரு தூங்குறதுக்கு பெட்டு, கபோர்டு எல்லாம் குட்டி குட்டியா இருந்தது அந்த குட்டி ரூம்ல. இப்போ வந்து நம்ம ஒரு பயங்கரமான பிளேஸ்க்கு போறோம். அந்த பிளேஸ்க்குள்ள போனா திரும்ப வெளில வர முடியுமான்னு தெரியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவ்வளோ வந்து ஆழமான ஒரு பிளேஸ். ஓகே, ஆழமான. மம்மி உங்களை பத்தி தான் அக்கா பேசிட்டு இருந்தாங்க. ஆழம் சொல்லுங்க, அந்த ஆழம்னு ஒன்று சொன்னீங்களே, மம்மியோட மனசின் ஆழத்துல நீங்க பதிஞ்சிருக்கீங்கன்றது. அவங்க மனசு ஆழம்னு சொல்லலாம், பிரெயின் வந்து ரொம்ப ஆழம். ஏன் அப்படி? உங்களை பார்த்தே உங்களோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா மம்மி என் ஃபியூச்சர் எப்படி மம்மி இருக்கு? பிரைட்டா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அது சும்மா உங்க மனசு நோக்கம் கூட இல்ல. நல்லா பேசுறாங்கல்ல, நல்லா பேசுறாங்க, வாய் இருக்கிறப்புல பொழைச்சிக்கும் அது மாதிரி. ஸோ மம்மி இந்த ரூமை பத்தி சொல்லுங்க. உங்க பையன் உங்களுக்காக பார்த்து நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு ரூம் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து என்னோட கபோர்ட்ஸ். இது அங்கே வந்து 2 டோர்ஸோடு இருந்தது அந்த வீட்டில். இது எனக்கு ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு இது கவர் பண்ணியிருக்கேன். இன்ட்டு 2 போட்டு 4 கொடுத்துட்டாங்களா இந்த வாட்டி? அண்ட் சொல்லுங்க, இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரூமு அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட ட்ரீமியான ரூம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கலர்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து உங்களுக்காக பண்ணியிருக்காரு. சொல்லுங்க, இப்போ அவர் கூட இல்லை, இப்போ நீங்கள் அவங்க வந்து க்ரீன் செலக்ட் பண்ணுறேன். நாங்கள் பின்ன பாப்பாவுக்கு வந்து அவன் பிங்க் சொல்லிட்டு இருந்தா. ஹர்ஷிக்கு இனி தெரியாதனால அவளுக்கு வந்து பிங்க் செலக்ட் பண்ணிட்டோம், அவன் ஓகேன்னு சொல்லிட்டு. இந்த ரூம் வந்து எனக்கு பிடிச்ச கலர் ஆளுக்கு தெரியும். எங்கே போனாலும் ட்ரெஸ் கோல்டு எடுப்பாங்க, எல்லாமே கோல்டு சாரி ஒரு 4 இருக்கும், கோல்டு சுடிதாரே ஒரு 10 இருக்கும்னு வச்சுக்கோங்க. திரும்ப கடைக்கு போனாங்கன்னா அந்த கோல்டு எனக்கு அடி கையால கோல்டு எனக்கு திரும்பி நான் மனசுல நினைப்பேன், நான் பண்ண மாட்டேன், பண்ணாடி இவ்வளவு பண்ண மாட்டேன். சரி, செகண்டரி கோல்டு விட்டா ஆண்டி கோல்டு வேணா ஆண்டி இவருக்கு கோல்டு போட்டுருக்காங்க. கோல்டு விட்டா அடுத்து என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேசல் கலர்ஸ்ல போடுவாங்க எப்பவுமே. ஓகே. சோ வந்து இவங்களுக்கு வந்து கேட்டாங்க சக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதிரி கோல்டன் டச்லயே ரூம் வேணும்னு சொல்லிட்டு. அதனால அந்த கோல்டன் பிளாங்கெட்ஸ்ல இருந்து இது வரைக்கும் பில்லோஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த கோல்டு டச்ல வந்து இந்த கலர்ஸ் இருக்கும். பட் நான் டபுள் சைடு இப்படியும் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். அண்ட் வேற என்ன ஓபன் பண்ணி பண்ண முடியாது சொல்லிட்டு இது இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம், என்னோட மாமியாரோட ரூம் ஏன் ஆளோ அப்படின்னு சொன்னா, நீங்க தோண்ட வந்துகிட்டே இருக்கும். தோண்ட வந்துகிட்டே என்னங்க சொல்றீங்க? இப்போ வந்து நான் வந்துட்டேன் ஓகேங்களா, எனக்கு இப்போ வந்து மேக்கப் இல்ல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 10 நிமிஷம் தோண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான மேக்கப்பும் கிடைச்சிடும். ஓஹோ. ஆமா, இங்க பாருங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆஹா. இப்ப பாருங்க, இங்க எது இல்லாதது என்ன இருக்கு?
இப்போ இங்க ஃபுல்லா பவுச்ல மேக்கப் எல்லாம் இருக்கா இது வந்து ஹார்ட் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அது வச்சிருக்காங்களா இப்போ ஒரு மனுஷன் வந்தானா A to Z வச்சிருப்பாங்க அவங்க அதாவது சில அது உள்ளே வச்சிருப்பாங்க மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் ஜுவல்லரி எல்லாமே வந்து கார்ல இருக்கும் அந்த வண்டியில வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி சொல்லலாம் அது கேரவன் குட்டி கேரவனா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அர்ஜென்ட்டுக்கு இவங்களுக்கு வேணுங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஐப்ரோ பென்சில் லிப்ஸ்டிக் ஒரு ப்ரைமர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் அது ஒன்று மெடிசன் வந்து யாருக்கு டக்குன்னு வேணுமோ குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாமே மெடிசன் பவுச் மட்டும் கம்மி வெளில வச்சிருக்கேன் இந்த வீடே வந்து உங்களுக்கான ஒரு ப்ரெசென்ட் தான் இந்த மாளிகை வீடுன்னு சொல்ல முடியாது இது ஒரு மாளிகை தான் ஸோ எல்லாமே பார்த்து உங்கள் பையன் உங்களுக்காக செதுக்கி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த எல்லாத்தையும் வந்து பாசம் காசு உழைப்பு எல்லாத்தையும் வந்து கொட்டி உங்களுக்காக இவ்வளோ பெரிய ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவருக்காக நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதுதான் நான் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் குறை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆலியாக்காகட்டும் பெரிய பசங்க பெரிய பையன் இவனுக்கு அந்த மருமக பேரப்பிள்ளை எல்லாருக்கும் நான் பார்த்து செய்வேன் டே பை டே வந்து என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி பட் அவங்க வந்து இல்லை நாங்கள் தான் வந்து உன்னை விட வந்து பெருசாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசத்தை வந்து வேற விதமாக காமிச்சிடுறாங்க எல்லாம் போர் அடிக்குது வெளில போகிறாங்க ஒரு அழகான ஃபேமிலி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது வீடே அப்படி இருக்கும் நிறைய விஷயங்கள் இங்கேயே இருக்குது பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அக்கா ஏதோ சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு எங்கேருந்தோ ஆமா யார் அது சஞ்சீவ் தான் என்னது அது அது அந்த டிரின் போய் பார்க்கணும் போல இருக்கு போமா இது என்ன முடிச்சீங்களா நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்க நிறைய பேசிட்டோம் இதுல பாருங்க இதுல வந்து நிறைய பாருங்க இவ்ளோ கேட்டகரிஸ் இருக்கு ஓகேங்களா இது ஃபுல்லா ஒரு விதமா இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு இருக்கும் இது அது வாய் பிரச்சனைகளுக்கு ஓகே இதெல்லாம் ஆலியாக்கு மேக்ஸிமம் ஆலியாவோட திங்ஸ் இருக்கும் இது பாருங்க இங்க எங்க மாமியார் வந்து இந்த ஆயின்மெண்ட் எடுப்பாங்க இப்படி எனக்கு தடவிட்டு போயிருவாங்க எதுக்கும் கூட சொல்ல மாட்டாங்களா இல்ல அவங்க சொல்லுவாங்க தானே நானும் நம்பி காமிச்சிருப்பேன் அவங்க எல்லாம் இப்படி தடவிட்டு போயிருவாங்க காலைல போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தா இங்க அப்படியே கிளாஸ் ஸ்கின் மாதிரி மின்னும் அந்த மாதிரி டெய்லில யூஸ் பண்ண கூடாது அது ஸ்டீராய்ட்ஸ்ல கொஞ்சம் இருக்கும் இது பாருங்க க்ளோ எல்லாம் வச்சிருக்காங்க இதுல சரி ஓகே இது பாருங்க பல நாள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பாபாவும் இருக்கும் இது வந்து தைலம் பாப்பாக்கு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து வாயில வெடிச்சா அது கிளியர் பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இது வந்து ரொம்ப ஆல் இன் ஆல் உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் ஐ மீன் கோல்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த டேப்லெட் சூப்பரா இருக்கும் மெடிக்கல் ஷாப் போக தேவையில்ல மம்மி வேர் ஆர் யூ ஐ வாண்ட் ஆமா திஸ் பொருள் ஆண்டி எல்லாம் வச்சிங்க ஓகே ஆண்டி விசில் குக்கிங் வச்சிருக்கீங்க மம்மி அது விசிலுக்கு இல்ல ஆக்சுவலா வந்து இது வந்து ஸ்டீல் குக்கர் அது சரி அது வந்து நான் யூஸ் பண்ண அது அடி பிடிக்காம பண்ணுவேன் ஓ யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு குக்கர் விசில் வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க மம்மி இல்ல ஆனா ஒண்ணு மம்மி மேல இருக்க குக்கர் எடுக்கல பெரிய 12 லிட்டர்ஸ் குக்கர் அது சோ அது யூஸ் பண்றப்போ இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஒண்ணு தான் காண போட்றாங்க நைஸ் மம்மி ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வீட்ல எல்லாரும் ஏதாவது ஒரு பொருளை தூக்கி ஒளிச்சு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹோம் டூர்ல நான் நிறைய கண்டுபிடிச்சிட்டேன் பாரு குக்கரோட இது விசில் ஆஹா பாத்தீங்கல ஃபுல்லா எங்க மாமியார் கொத்து சாவியே உள்ளதா இருக்கு மெடிக்கல் ஷாப்னு சொல்லி இவ்வளவு நாள் நம்மள ஏமாத்திட்டாங்க பார்த்தா உள்ள இருந்து ஆமா அதான் எங்க சாவி வச்சிருப்பாங்க நிறைய வாடி தேடி இருக்கேன் இப்ப மாட்டிக்கிச்சு முட்டை அது பேர் என்ன ஸ்வீட் வச்சிருக்கீங்களே அடியில ஸ்வீட் மைசூர் பாக்கு அதையும் மாட்டிக்கிட்டீங்க மம்மி மைசூர் பாக்கு பால்கோவா மாதிரி ஒரு மைசூர் பாக்கு அது பார்த்துட்டோம் அடியில வச்சிருக்கு நீங்க தேங்காய் பக்கத்துல வச்ச இது சிப்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் கடைசியில குக்கர் மூடியில மாட்டிக்கிட்டு குக்கர் சாரி விசில் இந்த பெட் ஆர்த்தோ பெட் இது உடம்பு பெயின் எல்லாம் இருக்காது அத்தோ பெட்டா அது சாப்பிடுறது இல்ல வந்து சாப்பிடுறது நாம சொல்றது ஆர்த்தோ சொல்லிட்டு இருக்காங்க ஆர்த்தோவா பாடி பெயின் ஓகே வராது இருந்தாலும் ரெடியூஸ் ஆயிடும் ஓ நைஸ் நானும் ஐலா இங்க தான் படுத்துக்கிறோம் ஓ அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருப்பாங்க
அதுக்கப்புறம் இன்னொரு ஒண்ணு என்னன்னா இங்கதான் வீட்லயே பெரிய பாத்ரூம் வந்து இவங்களுக்கு தான். உள்ள ஸ்விம்மிங் பூல் கூட வந்து அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம பெருசா மெயின்டைன் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இவங்களுக்கு தான் அதை டெடிகேட் பண்ணிருக்காங்க. நீங்க அதை பாத்துட்டு வாங்க. என் ஹஸ்பண்ட் அங்க கச்சேரி பலமா போய்கிட்டு இருக்கு. அதுல வந்து ஜாயின் பண்ணி டக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன் மம்மி. போயிட்டு வந்துடுறேன் மம்மி. சரி இப்போ நான் வந்து பாப்புக்காக ஒரு சாங் டெடிகேட் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன் இதுல தான். எஸ். ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் கிளம்புற டைம் வந்துருச்சு. மக்கள் கிட்ட நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு ஆமாம் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு. அல்லா கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ரொம்ப ஜாலியாக பேசுகிற ஒரு ஆள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தம்பி ஓவராக பேசியிருக்கேன், அதே மனசில் வச்சுக்காதீங்கன்னு இருக்கேன். ஆமாம், கமெண்ட்ஸில் கழுவுறாங்க. ஆமாம், ஆக்சுவலி இந்த ஹோம் டூர் வந்து ஒரு 4 மணி நேரமாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் முடியாத பாடு இல்லை. வி ஆர் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானே ஆர்கிடெக்ட், நானே இன்டீரியருங்கிறது நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அந்த பெருமை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீடு பிடிச்சதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. Thank you so much once again. Thank you. And Cine Ulagam-க்கு ரொம்ப 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 பெரிய love and thanks because இந்த வீடியோ, இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து ஒரு பெஸ்ட் வீடியோவா கொடுக்கிறதுக்கு அதனால Cine Ulagam யூடியூப் சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணிருங்க. ஏன்னா எங்களோட இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட வர இருக்கு. எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செலிப்ஸோட கண்டென்ட்ஸ்லாம் வர இருக்கு. ஸோ நீங்க மறக்காம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எஸ் மக்களே, இந்த பியூட்டிஃபுல்லான எபிசோட வந்து ரேப் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ எஸ், நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்துருப்பீங்க. இவங்களோட அன்பான குடும்பத்தில் எவ்வளோ லவ் வந்து ஷேர் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான எபிசோடில் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, signing off. It's PJ Srijit. Bye-bye. Bye-bye. Mastro Sanjeev bro. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. Daily. Taste Daily. Taste the Daily.